ஒரு ரூ போட்டால் குரு என்றது ஆசான், குரு ஆசிரியர் அப்படின்னு வரும். குரு மாணவன், ஆசிரியர் மாணவன் அப்படி வரும். இன்னொரு ரூ என்பது உயரமானவன் குள்ளமானவன் போது குள்ளமானவன் குறிக்கும். குரு என்றால் சிறியன்னு அர்த்தம். குறு வழி, குறுகிய வழி. அப்போ சின்னதுன்னு தானே சொல்கிறோம். அப்போ உயரம் சின்னவர், அவர் அகலத்திலையா நெட்டையிலையான்னு வேணாம், சின்னவர். ஆக குரு என்பது அளவில் குறுகியதுன்னு அர்த்தம். அப்போ குறுகியது என்கின்ற அந்த ரூ போட்டால் இவர் குள்ளமானவர் அப்படின்னு அர்த்தம். கம்பராமாயணத்தினுடைய அந்த வரிப்படி வாரியார் சொன்னது குள்ளமான முனிவர். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் படம் எடுத்தான். சீர்காழி கோவிந்தராஜனை போட்டு நடித்தாங்க. அவர் ஏற்கனவே குள்ளம். டிஎம் சௌந்தரராஜனை போட்டு நடித்தா கொஞ்சம் உயரமாக இருந்திருப்பார். அதனால் அந்த உயரமும் அந்த திரைப்படத்தில் வந்த மாதிரி அவர் குள்ளமாக காமிச்சிட்டாங்க. ஆனால் நான் நான் வணங்குகின்ற அந்த மூல அகத்தியர் உயரமானவர். அகத்தியமா ஞானி 6 அடி உயரம் உள்ளவர். நான் அந்த ஞானியை பார்த்தேன். சித்தர்கள் பாட்டில் இருக்குது. அங்கே எங்கேயும் குருமுனின்னு கிடையாது, ஆனால் குருமுனின்னு இருக்குது. அவருக்கும் எல்லாமே குருமுனி தான். குள்ளமாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் குருமுனி தான்.